ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்தேன். நல்லாவும் இருந்துச்சு. கூடவே யாரும் இது வரைக்கும் போடவும் இல்லை. அதனால நம்ம போட்டுருவோங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டேன். சரி வாங்க இன்னைக்கு குயிக்காக இந்த மூவியை பார்த்துடலாம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் கிளாஸ்க்குள்ள உட்காந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட பேர் அக்கீரா. இவ பெருசாக யாரு கூடயும் பேசவே மாட்டான். வளவலன்னு பேசிக்கிட்டு சிரிக்கிறதெல்லாம் இவ கேரக்டரே இல்லை. அப்போது பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாதிரி. இவ தான் பெருசாக பேசிக்க மாட்டால, ஸோ அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது. அம்மா நீ மெசேஞ்சர் எல்லாம் யூஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறத கூட கேட்கல, கிளம்பிட்டு இருக்கா. எதுக்காக இவ்வளோ வேகமாக போறான்னு தெரியல. பயங்கர ஃபாஸ்டா ஓடுறா. இவ்வளோ ஃபாஸ்டா ஓடினவ திடீர்னு விழுகிறா. பார்த்தா இதெல்லாம் இவன் கண்ட கனவு. ஸ்கூல்ல இருந்து விழிச்சிட்டு இருக்கா. கனவுல கேட்டது போலயே அந்த பையனும், நீ மெசேஞ்சர் யூஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு திரும்பிட்டு இருக்கா. சரி ஈவினிங் பார்ட் டைம் ஜாப்க்கு ஒன்னாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எட்டி பேசிட்டு இருக்கேன். டேய் கிளாஸை கவனிங்கடான்னு சொல்லிட்டு சார் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சதும் பார்ட் டைமா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளோட வேலையில பெர்ஃபெக்ட்டா இருப்பா. பெருசா இவ முகத்துல இருந்து சிரிப்பே வராது. இங்க ஒர்க் பண்ணக்கூடிய நிஷிங்கிற ஒரு பொண்ணு ஓரளவு ஃப்ரெண்டு மாதிரி தான். பெருசா எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டா, பட் பேசிப்பா அவ்வளவுதான். தென் இங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செஃப் இருக்காரு. அவருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஸோ அப்படியே இவட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. அப்போ இந்த ஹோட்டலோட மேனேஜர் இவர் தான் ஹீரோ. இவருக்கு பாவமா மூஞ்ச வச்சுட்டு ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா சாரின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்கறது தான் இவர் வேலையே. இவருக்கு 45 வயசு ஆகுது. டிவோர்ஸ் பண்ணி ஒரு பையன் இருக்கான். அது வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கான். அப்பப்போ போய் பார்த்து பாரு, அவ்வளோதான். ஸோ இதை பார்க்கக்கூடிய ஒரு சீனியர் ஸ்டாஃப் நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம மேனேஜர் வாழ்க்கை ஃபுல்லா சாரியை கேட்டும் பவு பண்ணியுமே முடிச்சிருவாரு போலேன்னு இருக்காங்க. இங்க தான் ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு செஃபா வேலை செஞ்சுட்டு இருக்கான். பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சொதப்பிட்டு இருப்பான். இவனுக்குமே நம்ம ஹீரோயினா பிடிக்கும். ட்ரை பண்ணுவான், பட் ஹீரோயின் தான் கண்டுக்க மாட்டாளாச்சே. ஸோ இப்படியே வேலையெல்லாம் பார்த்து முடிக்க நம்ம ஹீரோயின் எப்பவுமே இங்க தான் சாப்பிட்டு போவா. அதை எப்பவும் இந்த செஃப் தான் பண்ணி கொடுப்பாரு. அதுவும் ஹாட்டின்லாம் போட்டு உன்னோட மீல் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் சரி, அது என்ன ஹாட்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அது ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கேன், உனக்கு நான் வச்சுக்கோன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டு இருக்கா. அடேங்கப்பா என்ன ஒரு திருப்பல். இவ எதுக்காகடா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா, எனக்கு அதான் டவுட்டா இருக்குன்னு சொல்ல அதுதான் எனக்குமே டவுட்னு ஃப்ரெண்டு பையன் சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட கேபின்ல தான் உட்காந்து சாப்பிடுவா. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்க மேனேஜர் வந்து பார்த்துட்டு, சாப்பிடு நல்லா சாப்பிடு, இந்த வயசுல தான் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கூட ஆகல, அச்சுன்னு துமைக்கிட்டும் முக்கெல்லாம் சிந்திட்டு இருக்காரு. அவர் இப்படியே பார்த்தவ எழுந்து போய், அடுத்த மாசம் நான் இந்த டேட்ல தான் வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்டை காட்டுறா. என்ன வாரத்துல 5 நாள் போட்டு வச்சிருக்க, திரும்பவும் அதிகமா வேலை செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அவ இப்படி குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. சிரிச்சவர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு, போதும் நிறுத்து, கண்ணு கூச போதுன்னு இருக்காரு. அப்போ பாஸ் நீங்க மெசேஞ்சர் யூஸ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, இவர் பெருசா அப்டேட்டே ஆகல. 45 வயசு ஆயிடுச்சு இல்லையா, என்னமா சொன்ன மெசேஞ்சரா அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒண்ணுமே இல்லை சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்செல்லாம் விட்டுக்கிட்டு கிளம்புறா ஹீரோயின். ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூடையோட கிளம்ப ஃப்ரெண்டு பையனும் பின்னாடியே வந்து வா ஒன்னா போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோவோ, சே இந்த வயசுலாம் என்ன ஒரு வயசுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்கும் வரா. இவளோட அம்மா சிங்கிள் மதர் போல, அதிகமாக வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவளை பார்த்ததும், என்ன கொண்டு போயிட்டு நினைச்சு வந்திருக்க, போய் குடி ஆக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட காலில் ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல சாரு பாடம் எடுத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சுட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் உசுரே போயிருச்சு. நேரா இவர்கிட்ட வராருன்னு பார்த்தா ஃப்ரெண்டு பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. என்னது இதுன்னு சொல்லிட்டு சார் பார்த்துட்டு கேட்க, சார் அது ஃபிளிப் புக்குங்கிறான், ஒரு மாசமா வரைஞ்சிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு மாசம் போனா முடிச்சிருவேன்னு சொல்ல, ரொம்ப முக்கியம், ஒழுங்கா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. இங்க தப்பிச்ச ஹீரோயினும் அவ வரைஞ்சி வச்சது பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. சம்திங் ராங். தென் இப்போ கிளாஸ் முடிய நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாரு, அவ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கா. நான் தான் உங்களோட ரன்னிங் காம்படிட்டர், பட் 100 மீட்டர் என்னால 11 செகண்ட்ல பீட் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நல்லா சாரி கேட்டுட்டு போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு நிஷி அந்த பார்ட் டைம் ஜாப் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ டெக்ஸ்ட் பண்ணி கூப்பிடவும் கிளம்பிட்டா. இப்போ வந்ததும் நிஷி, அக்கீரா உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல யாராச்சும் பிடிச்சிருக்கா என்ன, இந்த கசைவை பாரு, இவர் நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு, ஆனா பார்க்கவே பிளே பாயா இருக்கு, அதனால எனக்கு இவரை பிடிக்கல. அடுத்து இவங்கெல்லாம் செட்டே ஆக மாட்டாங்க, ஆனா இந்த ஃப்ரெண்டு பையன் வேணா நல்ல பையனா இருக்கான், ஸோ செட்டாவான்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் வேற யாரையோ லவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கு ஹீரோயினும் நம்ம மேனேஜர் பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க, என்னது மேனேஜரா, அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும், கன்றாவே இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்ல இதை கரெக்டாக ஹீரோ கேட்டாரு. ஆனால் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அப்படியே கம்முன்னு உள்ள போய் ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளோ கப்பா அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
இப்போ இந்த பக்கம் ஹீரோயினுக்கு செஃப் எப்பவும் போல ஹார்ட்டினை போட்டு மீல கொடுக்குறாரு, கூட ஒரு ஐஸ்கிரீமை வச்சு. என்னது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இது நம்மளோட சீக்ரெட் சாப்பிடுன்னு சொல்றாரு. உடனே அவ அதை எடுத்து வச்சுட்டு நான் இப்போ டயட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸோ அப்படி உள்ள வந்தவன் ஹீரோவோட ஷர்ட்டை பார்த்துட்டு உடனே அதை எடுத்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. கரெக்டா ஹீரோ வந்து பாப்பாராம், இன்னைக்கு என் டைமிங்கே சரியில்லை போட்டு சொல்லிட்டு இவர் சிரிக்க, இவர் பார்த்தது ஹீரோயின் பயந்து போயிட்டா. நான் இவர் சிரிச்சு பேசிட்டு இருக்காரா. அப்போ சீனியர் ஸ்டாஃப் ஓடி வந்து இது மாதிரி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அவரோட பொருளை வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. அவர் சைக்கிள்ல ரொம்ப தூரம் போயிட்டாரு. அடிடே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மொழிக்க, நம்ம ஹீரோயின் தான் சூப்பரா ஓடுவாளாச்சே. ஸோ அப்படி அவரை பிடிக்கிறதுக்காக இவங்க ஓட ஸ்டார்ட் பண்ண உள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க, இது மாதிரி அக்கீரா தான் அவரை பிடிக்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரெண்டு பையன் பார்த்துட்டு கண்டிப்பா அக்கீராவால முடியும்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவ ஒரு ஃபாஸ்ட் ரன்னர், அப்படியே காத்த கிழிச்சுக்கிட்டு போற அளவுக்கு வேகத்துல போவா. சீனியர்ஸால கூட அவளோட ரெக்கார்டை தொட முடியலன்னு சொல்ல, அப்படிப்பட்ட ஃபாஸ்ட் ரன்னர் இங்க பார்ட் டைமரா வேலை செய்யறதுக்கு கிளப்ல போய் பிராக்டிஸ் பண்ணலான்னு சொல்ல, ஆமா முன்னாடி அவ கிளப்ல தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இங்க ஹீரோயின் வேகத்துல போய் அவனை பிடிச்சிட்டா, மிஸ் பண்ண பொருளையும் கொடுத்துக்கிட்டு திரும்பி வர, அப்பதான் உள்ள ஃப்ரெண்டு சொல்றான் அவளுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனாலதான் இப்போ அவ பிராக்டிஸ்க்கு போறது இல்லைன்னு சொல்லி. இந்த பக்கம் ஹீரோயினும் வந்து சேர்ந்துட்டா, தொப்புன்னு விழுந்துட்டா, காலில் பிளேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ஹீரோ அவளை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க டாக்டர் செக் பண்ண என்னாச்சு, உடஞ்சுக்கு இது போயிடுச்சா கால், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா பதட்டப்படுறாரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சார், ஆல்ரெடி அடிப்பட்ட இடம் இல்லையா, அதனால லைட்டா அந்த இடத்துல காயம் ஆயிருக்கு, அவங்க ஸ்ட்ரைன் பண்ணி ஓடுனதால தான் இது ஏற்பட்டிருக்கு. ஸோ கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி வீட்டுக்கு வந்தவன் ஹீரோவில் பிடிச்சி கேரிங்கா தூக்கிட்டு எல்லாம் போனார் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு, அதை நினைச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே அதான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்களாச்சே. ஸோ ஸ்கூலுக்கும் போக முடியாது, ரெஸ்டாரண்ட்க்கு வேலைக்கும் போக முடியாது, ஸ்டிக்கை வச்சு தான் நடந்துட்டு இருக்கா. ஸோ அதனால சும்மா கடை வரைக்கும் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு கிளம்பி வரா. அப்போ அந்த வழியா நம்ம ஹீரோவை பார்க்குறா. மேனேஜர் இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, நீங்கள் என்ன இந்த பக்கம் படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நான் ஓட சொல்லி தானே உனக்கு அடிபட்டுருச்சுமா, உங்கள் அம்மாவை பார்த்து நான் சாரி கேட்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்லிட்டு இவளோட வீட்டை தான் தேடி வந்திருக்காரு. ஆனால் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்களேன்னு சொல்ல கட் பண்ண 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போவும் இவர் எப்படியாச்சும் அம்மா அப்பாவை பார்த்து நான் சாரி கேட்டே ஆகணும், உன் அம்மா வேலைக்கு போயிட்டா என்ன, உன் அப்பாவோட டைமிங் சொல்ல நான் வந்து பார்க்குறேன்னு சொல்ல 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு இருக்கா. அடிடே இன்டர்வியூ அப்பவே சொன்னல மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் அப்பாவோட எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன்னு சொல்ல, அப்படியா எனக்கும் டிவோர்ஸ் தாமா, என்னோட பையன் என்னை நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும்னு நானும் அவளாக இருக்கேன், உன் அம்மா எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறா. அப்படியா சொல்கிறேன், அம்மா உன் கால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காலை பார்க்க, அவன் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு வச்சிருக்கா, என்ன நெயில்லாம் ரெட்டாக இருக்கு, அடிப்பட்டதால தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயத்தில் கேட்குறாரு. அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் அதுக்கு நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்க, இவ்வளோ ஒரு மாதிரி ஸ்டன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல உன்னோட ஹோம் டவுன்ல இருக்கிறதால போல நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, பாரு நல்லா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் உனக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அடடி உனக்கு பிளாக் காஃபி பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்க, அதை மேஜிக் பண்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு. அடடே இது முன்னாடியே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்க, முன்னாடி இது போல நடந்திருக்கு, பட் இவருக்கு ஞாபகம் இல்லை. நீ ஏன் இங்கிருந்து அங்கே வேலைக்கு வந்துட்டு இருக்க, இங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கல, அதுலேயே போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் இல்லையான்னு சொல்லி கேட்க, இங்கே எதுவுமே இல்லைங்கிறா. என்ன நீ ஒன்றும் இல்லைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கேன். பாஸ் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டா. என்னது, ஐயோ ரொம்ப தேங்க்யூமா, நீ என்னை எப்போ பார்த்தாலும் ஒரு பார்வை ஓடுவ பார்த்தியா, அதில் நீ என்னை வெறுக்கிறதால தான் அந்த லுக்கு விடுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல பிடிச்சிருக்குன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. தென் இப்போ அப்படியே சரியும் ஆக ஸ்கூலுக்கு வந்துட்டா ஹீரோயின். அப்போ இவ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து நின்னதும் ஹாரு எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு விட பயங்கரமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் எங்களோட இன்ஸ்பிரேஷனே அப்படின்னு சொல்லிட்டும் பேச, நம்ம ஹீரோயினும் நல்லா தான் அவங்க கூட பேசுறா. அப்போ நீங்க ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தானே வேலை செய்றீங்க, நாங்க எல்லாரும் அங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல நீங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்படி இவளை பாக்குறதுக்கு ஹாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா பாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் ஒரு ஃபாஸ்ட் ரன்னரா தானே இருந்தா. 100 மீட்டரை 11.44 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப ஒரு ஃபேமஸான பொண்ணா தான் இருந்திருக்கா. இவளோட ரெக்கார்டை சீனியர்ஸால கூட பீட் பண்ண முடியல. ஸோ அப்படி ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு இந்த இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இனிமேல் உன்னோட காலை நீ அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, இது ரெக்கவர் ஆக ரொம்ப லேட் ஆகும், அது வரைக்கும் நீ பேஷண்டாக தான் இருக்கணும், முன்ன மாதிரி உன்னால ஓட முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிபிள் இல்லதான் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு உள்ளாகிட்டா. சரியா சாப்பிட்றதுல யார் கூடயும் பேசாதது போல ஆகிட்டா. அதனால ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. அப்போ ஹீரோ இவளை பார்த்ததும் ஒரு பிளாக் டீயை கொண்டு வந்து கொடுக்க,
நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையேங்கிறா. மழை நிக்கிற வரைக்கும் உனக்கு போர் அடிக்கும்ல, சும்மா குடி வாங்குறாரு. இவன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்ல, ஏன் உனக்கு பிளாக் காஃபி பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை மேஜிக் போல செஞ்சு அவளுக்கு கொடுக்க இவ இம்ப்ரெஸ் ஆகிட்டா. இவ ஒரு பெரிய டிப்ரெஷன்ல இருக்கும்போது இப்படி ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்த்ததும் இவளுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அதுக்கப்புறமா தான் இந்த ரெஸ்டாரண்ட்லயே பார்ட் டைம்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ இதையெல்லாம் நினச்சிக்கிட்டே மலையில நினைச்சபடியே ஹீரோயின் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரா. ஹீரோ இவளை பார்த்துட்டு அக்கீரா உள்ள வா, மழை வருதுல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவன் நின்றுக்கிட்டே இருக்கா. அட என்ன புள்ள நீ உள்ளவான்னு சொல்லிட்டு கொடையை தூக்கிக்கிட்டு வர. இவளோ பாஸ் ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டு பதில கூட கேட்கல கிளம்பிட்டா. இவர் பயங்கர ஷாக்ல இருக்காரு. வீட்டுக்கு வந்தவருக்கோ தலையும் புரியல காலும் புரியல. இவருக்கோ 45 வயசாச்சு. அவளோ இப்பதானே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. எப்படி லவ் பண்ண முடியும்? அப்படியே பண்ணாதான் இந்த ஊர் உலகம் ஏத்துக்குமா? அதனால அவர் பயங்கர கன்ஃபியூஷன்ல வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி வந்து முன்ன நிப்பாளா. நேற்று நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் இல்லையா, எனக்கு நிச்சயமா தான் உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இப்படி கிட்ட வந்து பார்க்க கரெக்டா ஃப்ரெண்டுக்கு 2 பேரும் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு வருவாங்களா. அந்த வழியா தான் வெளியே போக முடியும். ஸோ இப்படி வரவும் ஹீரோ அப்படியே செவத்துல ஒட்டின பள்ளி மாதிரி நின்றுட்டு இருக்காரு. நாங்க கரோக்கே போறோம் கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டேன். போன்னு சொல்லிட்டு ஹீரோலாம் ஆவலா சொல்றாரு. அவ்வளோ வர முடியாதுன்ட்டா. சரி அப்போ நம்ம 2 பேர் தான் போகணும், போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள கூப்பிட்டேன். ஃப்ரெண்டு பையன் நான் வீட்டுக்கே போறேன்ட்டு கிளம்பிட்டான். ஸோ இப்போ ஹீரோ இவ கால் இன்னும் சரியாகல இல்லையா, அதனால பா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். 2 பேரும் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, எனக்கோ வயசாயிடுச்சு, என்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு என்ன நீ லவ் பண்ணுற? எனக்கோ கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆகிடுச்சு, ஒரு பையன் கூட இருக்கான். இப்படி இருக்கும்போது உன்னை லவ் பண்ணுறங்கிற பேரில் நம்ம அவுட்டிங் எல்லாம் போனால் பார்க்குறவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்ல இவர் சொன்ன அட்வைஸ் ஒன்று கூட ஹீரோயின் காதில் விழுகல. அவுட்டிங் மட்டும்தான் விழுந்திருக்கு. அதனால என்னது அவுட்டிங்கா, அவுட்டிங் போகலாமா, நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ கட் பண்ணா ஹீரோவோட டேட் போக போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கேன். அப்போது ஒரு 2 பொண்ணுங்க ஒரு கீச்சைனை கையில் வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களோட போகும்போது இந்த கீச்சைனை போட்டிருந்தா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல உடனே இந்த கீச்சைனை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பல்காக எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவ எடுக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த பொம்மை வரமாட்டேங்குது. அப்ப கரெக்டா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாரு வர 2 பேரும் ஒன்னா தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க பஸ்ல. எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டதை எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க அவ எடுத்த மொத்தத்தையும் இவகிட்ட கொடுத்து நீயே வச்சுக்கோன்னு இருக்கா. தென் இப்போ ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டா. அப்போ செஃப் இவளுக்காக மீல் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுக்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. அப்போ உனக்கு சாலட் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்க கண்டுக்கல. அதுக்கு பதிலாக ஹீரோ அங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவ சிரிச்சுக்கிட்டு போவ. இதை இந்த செஃப் நோட் பண்றாரு. ஸோ இப்போ உள்ள சாப்பிட்டு வர அவருமே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ இவளோட புக்கை பார்த்துட்டு இரு நான் படிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கினவரு இவ டிராப் பண்ணி வச்சிருப்பா இல்லையா, ஹீரோவையும் விலையும் வச்சுதான் அவ ஏதோ பண்ணி வச்சிருக்கா. அதை அவர் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு புடுங்க போக அவரும் பார்த்துட்டாரு. இது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்ல சரி சரி நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்னோட டேட்க்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அதனால டேட்டுக்கு இவளுக்கு தான் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லையாச்சு. அதனால சும்மா கேஷுவலாக டிஷர்ட்டோட தான் வரா. இதை பார்த்த கேசே என்ன நீ இந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க ஏன் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரா. சரின்னு ஃபர்ஸ்ட் படத்தை பார்க்குறாங்க. இவ பெருசாக ரியாக்டே பண்ணல. அடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. உன்னோட கரியரை விட்டுட்டு இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுவும் 45 வயசுள்ள ஒருத்தர்னு சொல்ல இவ கோபமா எழுந்து போறா. அப்ப கையை பிடிச்சு இங்க பாரு, உங்களோட ஏஜ் டிஃபரன்ஸ் அதுவும் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, 2 பேருக்கும் நீ என்ன ட்ரை பண்ணாலும் செட்டே ஆகாதுன்னு சொல்ல கட்பானா அடுத்து இப்போ ஹீரோவோட டேட்க்கு வந்திருக்கா. ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அடடே பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதே படத்துக்கு தான் போறாங்க. ஹீரோ இதை பார்த்து பயப்பட இதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் சாப்பிட்டாச்சல நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்ல என்ன நீங்க நான் காலையில வரைக்கும் உங்க கூட இருந்தா கூட எங்க வீட்டுல கவலைப்பட மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கா. இவருக்கு இது கேட்டு பொறையே ஏறிடுச்சு. சாரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம எங்க போலான்னு சொல்லி கேட்க என்னது நெக்ஸ்ட் டைம்லாம் இருக்கா என்ன அப்படின்னு இருக்காரு. சம்மர் ஃபெஸ்டிவல் வருதுல அங்க ஒன்னா போலாமே. இங்க பாருமா நான் அன்னைக்கு என் பையனோட போறேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், ஸோ உன்னோட என்னால வர முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரா. அப்ப சரி நீங்களே சொல்லுங்க எங்க போலாம் அப்படிங்க. ஒரு 45 வயசானாலும் ஒரு ஸ்கூல் பொண்ணு எங்கே போக முடியும்னு சொல்லி யோசிச்சவர் இல்லை உனக்கெல்லாம் அது செட்டே ஆகாது சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு இருக்காரு. பார்த்தா லைப்ரரிக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எங்கே போனால் என்ன ஹீரோவோட இருந்தால் போதுமாச்சே ஹீரோயினுக்கு. அதனால 2 பேருமே நல்லா கனெக்ட் ஆகுறாங்க. சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் ரன்னுங்கிற புக்கை பார்த்ததும் அவளோட முகமே மாறிடுச்சு. இதை ஹீரோவும் நோட் பண்ணுறாரு. அடுத்து ஹீரோ ஒரு புக்கை பார்த்து ஒரு மாதிரி நிற்கும் போது என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. இது என் ஃப்ரெண்டு எழுதின புக்கு, அதான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல என்னது உங்கள் ஃப்ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவருக்குமே ஒரு நாவலிஸ்ட் ஆகணுங்கிறது தான் ஆசை. அதனால தான் அவரோட ரூம் ஃபுல்லாக புக்காகவே இருக்கு. பட் என்ன பண்ண சுச்சுவேஷன் செட் ஆகாமல் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு மேனேஜர் ஆகிட்டாரு. தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வர ஹாரோ நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த அந்த கீ செயினை எடுத்து கொடுக்குறா. உள்ள ஒரு குட்டி மெசேஜ்,
நமக்குள்ள ப்ராக்டிஸை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப அதிகம், ரொம்ப முக்கியம்னு சொல்லி எழுதியிருக்கா. அதனால சம்மர் ஃபெஸ்டிவலை ஃப்ரெண்டோடு சேர்ந்து கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டா. அதனால அவளோட சேர்ந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த வழியாக ஹீரோவை பார்க்குறா. ஸோ உடனே ஓடி போய் அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறா. இவ இப்படியெல்லாம் சிரிச்சு பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் சரி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட வந்த ஹீரோயினும் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டே இருக்கா. இதை ஃப்ரெண்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா. அக்கீரா, உனக்கு அவர் பிடிச்சிருக்கா என்ன? என்னடி அவர் பார்க்க இவ்வளோ வயசானவராக இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோயினும் மழுப்புறா. அப்போ இவருக்காக தான் நீ ப்ராக்டிஸ்க்கெல்லாம் வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு ஹாரோ, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு டிசைட் பண்ணக்கூடாது, நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லிட. இதை கேட்டு இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால அழுதுகிட்டே ஓடிட்டா. இப்போ இந்த பக்கம் ஹீரோ பையனை எல்லாம் வீட்டில் விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. இவர் தான் அந்த புக்கை எழுதினவர். பெரிய ஆளாக இருந்தாலும் ஃப்ரெண்டுங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் பேசிக்கிறாங்க. ஆமா, நீ இன்னும் எழுதிக்கிட்டு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோக்கு பதிலே இல்லை. அவர் இன்னும் அப்பப்போ எழுதுவார், பட் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத முடியாது. இப்போ நெக்ஸ்ட் டே ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோயின் ஆஃப் மைண்டாக தான் வேலை செஞ்சுட்ருக்கா. கெசே வந்து என்ன உனக்கு சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் பண்ண வேணாம், என் ஃப்ரெண்டு எனக்கு பண்ணி தருவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னதும் அவனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணா அவன் செஞ்சு கொடுக்குறதா சாப்பிட்றா. பயங்கர கேவலமாக இருக்குது, சுத்தமாக சாப்பிடவே முடியல. அப்போ ஹீரோ அவளை வெளியே கூப்பிட்டு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, என் ஃப்ரெண்டோடு சண்டை, ப்ராக்டிஸ்க்கு ஒன்றா தான் போவோம், இப்போ நாங்கள் போகிறது இல்லை இல்லையா, ஸோ ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்குங்கிறா. அப்போ ஹீரோ இவளோட கால் உள்ள அடியை பார்த்துட்டு, நீ அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட கிவ் அப் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாரு. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன அக்கீரா இங்கே வேலை செய்கிற, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சாங்கிற மாதிரி கலாய்க்கிறா. இந்த பொண்ணு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பொண்ணு தான். ஸோ இப்படி இவ ஹீரோயினை பார்த்து பேசினதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு ஹீரோயினோட ரெக்கார்டை பீட் பண்ணுங்கிறது மட்டும்தான் ஒரே எய்மு. அதுக்காக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நிற்க பார்த்தா அவளோட கால்லையும் அடிபட்டிருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இப்படி அடிபடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த காம்படிஷனை பார்க்கறதுக்காக இவ்வளோ வந்திருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி 11.44 செகண்ட்லேயே 100 மீட்டரை முடிப்பாளாச்சே. ஸோ இதை பார்த்ததும் இவ பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டா நம்ம ஹீரோயின் மேலே. எப்படியாச்சும் ஹீரோயினோட ரெக்கார்டை பீட் பண்ணணுன்னு தான் இவ இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ இவ வந்து இப்படியெல்லாம் பேசினதும் நம்ம ஹீரோயின் வெறுத்தே போயிட்டா. நான் இனிமேல் ஓடவே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட ஷூவையெல்லாம் தூக்கி போடுன்னு சொல்லிட்டு வீட்டில் கொடுத்துட்ருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் ஹாருவும் ஒரு ஷூ கடையில் கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஹாருன்னு ஹீரோவுக்கு தெரியாது, பையனோட வந்திருக்காரு. ஆனால் இவளுக்கு தெரியுமாச்சே, ஹீரோயின் இவரை லவ் பண்ணுறதால தான் ப்ராக்டிஸ்க்கு வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கா இவர் மேலே. அப்போ ஹீரோ, இந்த ஷூ என்ன சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கேன். ஷூ நம்மளுக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டை கொடுக்கும். ஆக்சுவலாக நானுமே ஒரு ரன்னர் தான் சொல்ல, ஓ அப்படியாம்மா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, டிவோர்ஸே ஆயிடுச்சுமா, ஒரு பையன் இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவன்லாம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் போகும்போது, அம்மா நீ தான் ரன்னர்னு சொன்னலம்மா, இப்படி இந்த காலில் அடிப்பட்டா அவங்களால திரும்பவும் முன்னாடி இருந்த ஃபாஸ்ட்டுக்கே ஓட முடியுமா, ப்ராக்டிஸ் பண்ணால் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ இவ புரிஞ்சுக்கிறா, இவருமே நம்ம ஹீரோயின் ஓடணும்னு தான் நினைக்கிறாரு. ஸோ இவர் ஹீரோயினோட கரியருக்கு ஒரு தடையா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. அதனால இப்போ நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக கடைக்கு வந்தவன் ஆர்டர் பண்ணுற சாக்கில் முசூக்கி காம்படிஷனில் உன்னோட டைமிங்க்கு சேமாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறா. பார்த்தா காம்படிஷனில் அதே போல் தான் பயங்கர வேகத்தில் ஓடி ஹீரோயினோட செகண்ட்லேயே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. ஸோ இப்படி இதை சொல்லி நம்ம ஹீரோயினை வெளியேற்றி விட்டு போயிட்டா. தென் இப்போ நைட்டு ஃப்ரெண்டு கொடுத்த கன்றாவி சாப்பாடு சாப்பிட முடியாமல் சாப்பிட்ருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கெசை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. நீ இன்னும் மேனேஜரோட ரொமான்ஸ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு, அவருமே உன்னோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, நீ ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுற, கண்டிப்பாக இது செட் ஆகாது, நீயே கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு, உன்னோட முடிவு தான் எதுவாக இருந்தாலும் உனக்கு எது பெஸ்ட்டோ அதை பண்ணா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பயங்கர மலையில் ரொம்ப காய்ச்சலோடு உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயினே பார்க்கறதுக்காக வந்துட்டா. இந்த மலையில் வந்திருக்காலே, வெளியே அனுப்பவும் வழி இல்லை, அதனால கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இவளோட பேசுறதுக்கே ரொம்ப தயங்குறாரு. இவ ஒரு சின்ன பொண்ணாச்சே, இவர் பட்டுன்னு வேணான்னு சொல்லி இவ ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது? அதனால தான் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஹீரோயினும் அவளோட லவ்வை இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நானே ஒரு வயசானவன் சொல்லி இவர் சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருக்கீங்க, ஏன் எழுத கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்ல, உனக்கு என்னை பத்தி தெரியும்? நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொண்ணு, நீ ஒரு அத்லெட்டும் கூட, உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, உனக்கு வயசும் கூட இருக்கு, அதில் நீ ஷைன் ஆகணும்னு சொல்ல, அப்போ நான் உங்களுக்கு அவ்வளோ தொல்லை கொடுக்குறேன்ல, அப்படி தானே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னதும், அப்படி இல்லை நான் உன்னை பார்க்கவேன்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. இங்கே பாரு, எப்போல்லாம் நான் உன் கூட இருக்கணும் அப்போல்லாம் நான் மறக்கக்கூடாத ஒரு விஷயத்தை நீ எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு நாவலிஸ்ட் ஆகணுங்கிறத
இவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி நினைச்சு இவர் சொல்றாரு. ஆனா இவ்வளோ அழுக இவர் இப்படி எட்டி பார்க்கவும் டக்குன்னு அவரை கட்டி பிடிச்சிட்டா. இவருமே பதிலுக்கு ஹக் பண்ணிட அப்போ கரெக்டாக கரண்ட் வருமா. ஐயோ என்னை மன்னிச்சிடு, நான் அந்த மாதிரி ஒன்றும் ஹக் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருமா, நான் இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம் உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணி மேலே போகணும். அதை விட்டுட்டு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது, நீ சொன்னால் புரிஞ்சுக்கணும், இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வண்டியை பிடிச்சி அவளை அனுப்பியே விட்டுட்டாரு. பயங்கர மழை காற்று வேற. கட் பண்ணா காலையில் விடியுது. யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு பார்க்க ஃப்ரெண்டு இருக்காரு. யார் அந்த அக்கீரானதும் இவருக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. இல்லை தூக்கத்தில் அக்கீரா நுழையிட்டே இருந்தியா அதுதான் அப்படின்னு சொன்னவும் அப்புறம் தான் இவருக்கு உசிரே வருது. ஆமாம் நீ இன்னும் எழுதுகிற பாடு இல்லை போலையே, பாதியில் நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போதான் எனக்கு புரிஞ்சுது, என்னோட ட்ரீம்லேருந்து என்னால் கிவ் அப் பண்ண முடியலை. அதனால தான் எந்த சுச்சுவேஷனுக்கு போனாலுமே எனக்கு எழுதணுங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறாரு. தென் இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோவோட பையனுக்கு ஓடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோனோட கால் நல்லாவே ரெக்கவர் ஆகிடுச்சு. அவன் ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாள், இருந்தாலும் சொல்லி கொடுக்குற, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு ஆமாம் நெக்ஸ்ட் மந்த் ஷிஃப்ட் சொல்லியிருந்தல, ஆனால் போதுமான ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதால நீ தொடர்ந்து வேலைக்கெல்லாம் வர வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் மந்த்தோ அதுக்கடுத்த மந்த்தோ இப்படி கடைசி வரைக்கும் நீ வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்க நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறா. இப்போ வீட்டுக்கு வந்தவன் அம்மா என்னோட ரன்னிங் ஷூவை தூக்கி போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கட் பண்ணா எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு ப்ராக்டிஸ்க்கு கிளம்பிட்டா. இங்கே ஹீரோவும் உட்காந்து மாங்குன்னு நாவல் எழுதிட்டு இருக்காரு. முன்னாடி அவரால் எழுதவே முடியாமல் இருக்கும், ஆனால் இப்போ ரொம்ப ஃப்ளோவில் அப்படியே எழுதிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் திரும்பவும் ப்ராக்டிஸ் வந்தது நினச்சி ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் இப்படி திரும்ப வந்த நியூஸை கேட்டு மிசுக்கியுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ வண்டியில் வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் எல்லா பொண்ணுங்களோட சேர்ந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளை இப்படி பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கலன்னு சொல்லி கேட்க அவ்வளோ ஆமாங்கிறா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூட ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ அழுகையெல்லாம் வர கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பாஸ் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாங்கிறாரு. அப்போ நம்ம 2 பேரும் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக 2 பேரும் பேசிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை தானேன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறா. இப்படியே இந்த மூவியும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 பேரும் அவங்களோட ட்ரீமை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட லைஃப்க்கு எது முக்கியமோ அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு க்ரஷ் தான் அவளோட வயசுக்கு. அதை ஹீரோவுமே மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணதால 2 பேரும் சேரலைன்னா கூட 2 பேரும் ஹாப்பியாக தானே இருக்காங்க. ஸோ இதுவும் ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு இந்த மூவி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, பட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, அதனால போட்டேன். தென் நாளைக்கே லவ்லி ரன்னரோட நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.